ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் இருக்க தமிழ் அறிஞர்கள் அந்த டாப்பிக்கில் வந்து நாமக்கல் கவிஞர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன் பற்றி இதுக்கு முன்னாடி கேட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்கள்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறிஞர்கள் பற்றியும் அதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாமக்கல் கவிஞரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படி தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து ஏதாச்சும் புதுசாக இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஸ்டடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்காங்க. சரி வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் பார்க்கலாம். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மேட்ச் பண்ண சொல்லி பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நூல் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாண்டியன் பரிசு அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய படைப்பு. குயில் பாட்டு அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய படைப்பு. அடுத்தது வந்து ஆசிய ஜோதி அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா கவிமணியுடைய படைப்பு. அடுத்தது வந்து சங்கொலி இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவருடைய படைப்பு. அடுத்த வருஷம் பாருங்கள். இந்த சைடு வந்து கவிஞர்கள் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பொறுத்து சொல்கிறாங்க, கரெக்டாக பாருங்கள். தேசிய கவிஞர்னால் நமக்கு தெரியும் பாரதியார். புரட்சி கவிஞர்னால் யார் நமக்கு தெரியும் பாரதிதாசன். அடுத்தது காந்திய கவிஞர்னால் நாமக்கல் கவிஞர். அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணி பாடல்கள் வந்து நிறைய வந்து எழுதியிருப்பார். அதனால தான் வந்து காந்திய கவிஞர்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கவிமணி வந்து தேசிக விநாயகம் பிள்ளை, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடிய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது என்னும் வழிநடை பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அவர் தான் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்காரு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடிக்கடி இதெல்லாம் கேட்குற கொஸ்டின், தமிழ் மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்சில் கூட கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சின்னசாமி, அந்த சைடு வந்து தொடர்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து யார் சொன்னால் அதை மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்னசாமி வந்து சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து கோபாலகிருஷ்ண பாரதி, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் இது வந்து அவருடைய படைப்புகள். கோபாலகிருஷ்ண பாரதியோட படைப்பு வந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் வந்து அவருடைய படைப்பு. அடுத்து வந்து ராமலிங்கம், அவருடைய படைப்பு என்னன்னு பார்த்தா என் கதை, அது வந்து அவருடைய படைப்பு. அடுத்து வந்து திரவியம், அவருடைய படிப்பு வந்து என்னென்னா தேசியம் வளர்த்த தமிழ், அது வந்து அவருடைய படிப்பு. இதுக்கான ஆன்சரை வந்து 4312 அதான் வந்து ரைட்டான ஆன்சரு, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பொருந்தாத இணையை வந்து கேட்டிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது வந்து யாருடைய புகழ்பெற்ற வரிகள்னால் கணியன் பூங்குன்றனோட புகழ்பெற்ற வரி. அடுத்து வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது பாடியர் வந்து நாமக்கல் கவிஞர், இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது மங்கையராய் பிறப்பதற்கே மாதவரம் செய்தல் வேண்டும் என பாடியர் வந்து கவிமணி. அடுத்து வந்து தேனுங்கும் செந்தமிழே நீ கனி வந்து பாரதியார்னு கொடுத்துருக்காங்க. அது வராது, அது வந்து பாரதிதாசன் தான் வரும். அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. நடுவண் அரசு தான் வந்து நாமக்கல் கவிஞருக்கு வந்து என்ன விருது கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கூட மாற்றி கூட கேட்கலாம். பத்மபூஷன், கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த விருதுன்னு. அடுத்தது
கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. நாமக்கல் கவிஞருடைய படைப்புகள் மட்டும் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக பாருங்கள். திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர், இது எல்லாமே வந்து நாமக்கல் கவிஞருடைய படைப்பு, அவருடைய கவிதை தொகுப்பு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். அடுத்த வருஷம் பாருங்கள். தமிழ் மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனாருடைய சிறப்பு பேர் வந்து நாமக்கல் கவிஞர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது, காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். பாருங்கள், ரிப்பீட் ஆகிருக்கு. எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு இப்போ கரெக்டாக பார்த்துக்கோங்க. புதுசாக ஏதாச்சும் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் வந்து வே. ராமலிங்கனார். இப்போ தான் பார்த்தோம். திரும்பவும் அதே கொஸ்டினே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது, தமிழோர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. அவர் தான் வந்து பாடியிருக்காரு. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என கூறியவர் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா கவிஞர் வே. ராமலிங்கனார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் வந்து கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்தது, நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் எண்ணிக்கையை பொறுத்துக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய தமிழ் புக்கில் இருக்கும். பாருங்கள், அவர் எத்தனை இசை நாவல்கள் வந்து எழுதியிருக்காருன்னா 3 இசை நாவல்கள் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து வந்து புதினங்கள் எத்தனை எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 5 புதினங்கள் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து வந்து கவிதை தொகுப்புகள் வந்து எத்தனை எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 10 கவிதை தொகுப்புகள் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து வந்து மொழிபெயர்ப்புகள் எத்தனை இது மொழிபெயர்த்திருக்காருன்னா 4 இது மொழிபெயர்த்திருக்காரு. இதுக்கான ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. அடுத்த வருஷம் பாருங்கள். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வந்து வே. ராமலிங்கனார். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வந்து வே. ராமலிங்கனார். இந்த பன்முகங்கள்னால் எப்படி சொல்லலாம்னா மனைவி, அம்மா, தங்கை, இந்த மாதிரி நம்ம பெண்களுடைய பன்முகங்கள் இருக்குங்க இல்லையா, அதை பற்றி தான் அவர் சொல்லியிருப்பார். அதான் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வந்து வே. ராமலிங்கனார். அடுத்தது, சரியான இணைகளை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும்தான் சரியாக மேட்ச் ஆகிருக்கு. பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவி, அது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அடுத்து வந்து காந்திய கவிஞர் என சிறப்பிக்கப்படுவர் வந்து வே. ராமலிங்கனார், அதுவும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. எது தப்பாக மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 4 வந்து தப்பாக மேட்ச் ஆகிருக்கு. ஓமை கவிஞர் வந்து பெருஞ்சித்தனை கொடுத்துருக்காங்க, அது வராது, சுரதா வரும். புரட்சி கவிஞர் வந்து தாரா பாரதி கொடுத்துருக்காங்க, அது வராது. புரட்சி கவிஞர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர், இப்போ தான் நம்ம பார்த்தோம், வே. ராமலிங்கனார், அவர் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்து சொல்லியிருக்காங்க. இந்த சைடு அவங்களோட சிறப்பு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து அறிஞர்கள் வந்து அதோடைய ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மசன நடை கை வந்த வள்ளலார் என சிறப்பிக்கப்படுவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அறுமுக நாவலர். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா தனியாக வந்து இதுமாரி தலைப்பு மாதிரி போட்டு தனியாக வந்து செப்பரேட்டாக அவங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாரதியார் பார்த்தோம்னா பாரதியார்னு போட்டு பாரதியாருக்கு ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து லைனாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாரதிதாசன் போட்டு லைனாக எழுதி வச்சுக்கோங்க. அதுமாரி ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், புதுநெறி கண்ட புலவர் என சிறப்பிக்கப்படுவர் வந்து ராமலிங்க அடிகள். அடுத்து வந்து தைரியநாதர் வந்து வீரமாமுனிவர்.
அடுத்து வந்து காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர். கரெக்டாக பார்த்துக்கோங்க. வசன நடை கைவந்த வள்ளலார் என சிறப்பிக்கப்படுவர் வந்து ஆறுமுக நாவலர். அது புதுநெறி கண்ட புலவர் என யாரை சொல்லுவாங்கன்னா ராமலிங்க அடிகளை தான் சொல்லுவாங்க. அடுத்து தைரியநாதர் வந்து யாருடைய வேறு பேருன்னு கேட்டாங்கன்னா அது வீரமா முனிவரோட வேறு பேர் தைரியநாதர். காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர். அதுக்கான ஆன்சர் வந்து 3142. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அயலார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாமக்கல் கவிஞர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ரிப்பீட் ஆகிருக்கு. தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாமக்கல் கவிஞர். அடுத்தது பாருங்கள். நூல்கள் ஆசிரியர் வந்து பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. அழகின் சிரிப்பு இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய படைப்பு. அடுத்தது தெய்வ திருமலர் இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய படைப்பு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. புதுசாக இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெய்வ திருமலர் வந்து யாருடைய படைப்புன்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞருடையது. பாவிய கொத்து வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சித்தனார் அவருடைய படைப்பு. அடுத்து வந்து கண்ணன் பாட்டு வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரோட படைப்பு. அதில் ஆன்சர் வந்து 3142. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சைடு வந்து தொடர்கள் கொடுத்துருக்காங்க. அது வந்து யார் சொன்னதுன்ற மாதிரி அந்த சைடு வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்க்க. எங்கள் பகைவர் எங்கே மறைந்தார் இது வந்து யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் சொல்லியிருப்பார். அடுத்து வந்து பாட்டாளே மக்களது பசி தீர வேண்டும் என பாடியவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர். இதை வந்து நாமக்கல் கவிஞர் சொல்லியிருப்பார். அடுத்து வந்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கண்ணதாசன். அடுத்து வந்து சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என பாடியவர் வந்து கவிமணி. இதுக்கான ஆன்சர் வந்து 4312. அவ்வளோதான். இப்போ நாமக்கல் கவிஞர் பற்றி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் வந்து இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச்லாம் இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா டெலகிராம் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.